நமக்கு இந்த ரமலான் சாதகமான ரமலானா அல்லது பாதகமான ரமலானா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு வரக்கத்தை தரக்கூடிய ரமலானா அல்லது நம்மளை மூதேவி ஆக்கக்கூடிய ரமலானா என்பதை யாருங்க முடிவு செய்ய வேண்டும்? நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சாயிதல் மிம்பர், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியின் மீது ஏறுகின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் பல தடவை கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஹதீஸை கண்டிப்பாக என்ன செய்யணுங்க? ரமலானுக்கு ரமலான் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இந்த ஹதீஸுடைய பவர், இந்த ஹதீஸுடைய தாக்கம் எந்த அளவு என்று சொன்னால் நம்மை மூதேவியாக ஆக்கிவிடும் கவனக்குறைவாக இருந்தால், நரகவாதியாக ஆக்கிவிடும் கவனக்குறைவாக இருந்தால், நஷ்டவாதியாக ஆக்கிவிடும் கவனக்குறைவாக இருந்தால். அப்ப ஒரு முறை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் படியில் கால் வைக்கும் போது ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கின்ற போது ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கின்ற போது ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஹுத்பாவை முடித்து விட்டு எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரை விட்டு இறங்கி தொழுகை முடித்ததற்கு முன்னால் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். எப்படி கேட்கின்றார்கள்? கீழே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவரே, இன்னக ஹீன சாயிதத்துல் மிம்பர், நீங்க என்ன செஞ்சீங்க? மிம்பர் படியில ஏறுகின்ற போது நீங்க ஆமீன் ஆமீன் ஆமீன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சவுண்ட் ஆமீன் சொல்லிருப்பாங்க? எவ்வளவு சவுண்டாக ஆமீன் சொல்லிருப்பாங்க? அவங்க மற்ற சஹாபாக்களுடைய காதில் கேட்கும் அளவிற்கு ஆமீன் சொல்லியிருக்கீங்க என்றால் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பர் படி என்பது ஏறுகின்ற போது, முதல் படியில் நான் கால் வைக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னால் வந்து நின்றார்கள். என் முன்னால் வந்து நின்றார்கள். நின்று சொன்னார்கள், என்ன எப்படி தெரியுமா? ஃபகால மன் அத்ரக ஷஹர ரமலான், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு வலம் யக்ஃபிர லஹு, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, ஃபதஹல நார், அவர் நரகத்தில் நுழையட்டும். எப்படிங்க? ரமலான் மாதம் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். யோசனை பாருங்க, நம்ம ரமலான்ல அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்துல நம்ம அல்லாஹ்விடத்துல நாம் செய்த சென்ற காலத்திலே செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவில்லை என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை எண்ணி நாம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் நம் கையேந்தி மன்றாடவில்லை என்று சொன்னால், இந்த சாபத்திற்கு, எந்த சாபத்திற்கு? இந்த இப்ராஹிம் துஆ செஞ்சார்கள், இந்த சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அவரை பரக்கத்தை விட்டும் தூரமாக்குவானாக. அவர் துஆ செஞ்சுட்டு சொல்றாங்க, அவங்க துஆ செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யார்? மலக்குமாருக்கெல்லாம் தலைவர். அவருடைய தரஜாவை பார்க்கணும்ல, அவருடைய அந்தஸ்தை பார்க்கணும்ல. துஆ செய்ய நம்மள மாதிரி ஆளா நம்ம நின்று நாசமா போ அப்ப நாசமா போயிடுவோமா? அப்படி கிடையாது. அந்த துஆவை செய்யக்கூடிய நபருடைய பவர், அவர் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்குகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடிய தூதுவர், மலக்குமார்க்கெல்லாம் தலைவர். அவர் வந்து எங்க சொல்றாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மெம்பர் படியில் கால் வைக்கின்ற போது, யார் ஒருவர் ரமலான் மாதத்தை பெற்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும், அவர் நரகம் நுழையட்டும் என்று துஆ செய்கின்றார்கள். அதற்கு துஆ செய்தவர்கள், அதற்கு ஆமீன் சொல்வர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தையும் நம்மையும் சர்வ எல்லாத்தையும் படைப்பதற்கு காரணமாக இருந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த துஆவுடைய பரக்கத்தை பாருங்க. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிப்பானா அங்கீகரிக்க மாட்டானா? அப்பேற்பட்ட ரமலானுடைய மாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்துல நம்முடைய பாவங்களை எண்ணி, நாம் செய்த தவறுகளை எண்ணி, சென்ற காலத்தில் நாம் அதிகமாக தவறுகள் செய்திருப்போம். அந்த தவறுகளை எண்ணி அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால், இந்த பதுவாவிற்கு நம்ம ஆளாகி விடுவோம். அப்படித்தானே?
இந்த பதுவாவிற்கு இந்த ஆளாகி விடுவோம். அப்ப நம்ம என்ன நோன்பு வச்சாலும் என்ன தொழுதாலும் எதுவுமே ஆகாது. ஏன்? செஞ்சது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு ஆமீன் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த ரமலான் நமக்கு சாதகமான ரமலானாக ஆக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருவானாக. நமக்கு இது பாதகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடாமல் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக, நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக. ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸ் மிகவும் எல்லோரும் வருடம் கேட்க வேண்டிய ஹதீஸ். ஏன்னா மனிதர் மறந்துவிடக்கூடியவர்கள். பல தடவை நீங்க கேட்டாலுமே இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த நாள் நம்ம 2வது 10 அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் முதல் 10 நம்மை விட்டு கலந்து விட்டது. அவ்வளவு ரஹ்மத்துல் முதல் 10 என்னங்க? ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு சென்று விட்டது. நடு 10 இருக்க வேண்டியது மகஃபிரத்துன், இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய 10. அந்த 10 நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தோதுவாக இருக்குகின்றது. ரமலான் முழுவதும் பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் குறிப்பாக ஒரு ஆஃபர், ஒரு கடையிலிருந்து ஒரு ஆஃபர் வந்தா என்ன செய்வோம்? வாங்கி வைக்கிறோமா இல்லையா? சிம் கார்டு ஒரு ஆஃபர் வந்தா வாங்கி வைக்கிறோமா இல்ல? ஏற்கனவே பயன்படுத்திக் கொண்டிருப்போம். இருந்தாலும் ஒரு ஆஃபர் என்று சொன்னவன என்ன செய்யறோம்? வாங்குறோமா இல்லையா? அந்த ஆஃபரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமா இல்லையா? அதுபோலதான் இந்த ரமலான் நமக்கு ஒரு ஆஃபராக வந்திருக்கின்றது. இதிலே நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு நாம் எல்லா விதமான துஆக்களையும் செய்ய வேண்டும். நம்ம இந்த பாவ மன்னிப்பு பெற்றால் மட்டுமே தான் நம்ம சீதேவியாக அல்லாஹ் தஆலா இடத்தில் காட்டப்படும். இல்லாட்டி மூதேவியாக தான் காட்டப்படும். ஏனென்று சொன்னால் நீங்க நோன்பு வச்சு நினைச்சிருக்கலாம், நான் நோன்பு வச்சுட்டேன், துஆ கேட்க முடியாது, அல்லாஹ் மன்னிக்கட்டும், அப்படி என்று நாம் இருந்து விட முடியாது. அப்ப நாம் இந்த வாரம் முழுவதும், இந்த ரமலான் முழுவதும் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களுக்கு பாவம் ஆக்கி விடாதே, எங்களுக்கு சாதகமான ஆக்கிவிடு, எங்களுக்கு இந்த ரமலான் மூலம் சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிடு என்று துஆ கேட்போம். இந்த துஆ நமக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவார். நாம் ஏதோ சும்மா வந்து டைம் பாஸ் உட்கார்ந்த மாதிரி, நேரம் கழிப்பது மாதிரி, நேரம் 13 நோன்பு ஓடிடுச்சு, 10 நோன்பு தான் இருக்கு அப்படி என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவிற்கு, நாம் இந்த பதுவாவிற்கு நாம் ஆளாகி விடுவோம். எனவே கவனமாக, எப்படிங்க ஒரு பாதை இருக்குகின்றது, முள் நிறைந்த பாதை, அந்த பாதையில நீங்க எப்படி போவீங்க? யோசனை பண்ணி பாருங்க. சரசல போயிட முடியுமா? தன்னுடைய ஆடையின் மீது முள் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்வோம்? ஆடையெல்லாம் கையில ஒன்னா பிடிப்போமா? அடுத்ததாக எந்தெந்த இடத்தில் கால் வைக்க வேண்டும், எங்கே முள் இல்லை என்று பார்த்து வலது காலை வைப்போம். அடுத்து அதே இடத்துல இடது காலை வைப்போம். நல்லா இருக்கக்கூடிய பாதையை நம்ம கண்ணை மூடி நடந்துடலாம். ஆனா இந்த ரமலான்ல மட்டும் என்ன செய்ய முடியாதுங்க? கண்ணை மூடி நடக்க முடியாது. எங்கேயும் எப்போதும் கவனமாக பாதையில் செல்ல வேண்டும். இந்த ரமலான் நமக்கு எந்த அளவுக்கு ரஹ்மத்தை கொண்டு வருகின்றதோ, எந்த அளவிற்கு பரக்கத்தை கொண்டு வருகின்றதோ, அந்த அளவிற்கு முஸிபத்தும் இருக்குகின்றது. இதை வீணாக்கினால் நாம் பாவியாகி விடுவோம், இதை வீணாக்கினால் நாம் நரகவாதி ஆக்கி விடுவோம். எனவே இந்த ரமலானை சரியான முறையிலே, இந்த ரமலானை நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.